வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாவா டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாவாவில் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பைட், ஷார்ட், ஹிண்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன். இந்த மாதிரி ஜாவாவில் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. இந்த டேட்டா டைப்ஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துவோம்னா, இப்போது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டைப்பை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சரி, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பைட். இருக்கிறதுலே சின்னதான வேல்யூஸ் தான் இது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு டேட்டா டைப். இதில் ரொம்ப ரேஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஸ்மாலஸ்ட்டு டேட்டா டைப் டோட்டலாக 8 பிட்ஸ் இருக்கும். இதில் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா -128லேருந்து 127 வரைக்கும் தான் இந்த ரேஞ்ச். ஸோ நம்ம பைட்டுன்னு இங்கே கொடுத்துட்டு இந்த ஏக்குள்ளே -128லேருந்து 127க்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுவே நீங்கள் அதுக்கு மேலே எதனா வேல்யூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட். இப்போது பைட்டுக்கு அடுத்தது தான் ஷார்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே 8 பிட்ஸ்னால் இங்கே 16 பிட்ஸ். இதை விட கொஞ்சம் அதிகமான ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா -32,768லேருந்து 32,767 வரைக்கும் நம்ம இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஷார்ட்குள்ளே. ஸோ இதுக்கு டிக்ளரேஷன் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பைட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, ஏ. ஓகேங்களா? கொடுத்துட்டு செமிகோலன். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இங்கேயும் ஷார்ட்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பேர் கொடுத்துருங்க, வேரியபிள் நேம் ஏ, செமிகோலன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த டேட்டா டைப் பார்க்க போகிறோம், இன்ட். இப்போது அதுக்கு அடுத்தது, இப்போ ஃபஸ்ட்டு பைட் பார்த்தோம், ஷார்ட் பார்த்தோம். எனக்கு இன்னும் சைஸ் பத்தலை, எனக்கு இன்னும் அதிகமான சைஸ் வேணும்னா இன்ட். ஸோ இந்த இன்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரிக்கல் டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். காமன்லி யூஸ்டு டேட்டா டைப் ஃபார் டிஃபைனிங் த நியூமரிக்கல் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பைட்டில் 8 பிட்ஸு, ஷார்ட்டில் 16 பிட்ஸு, இங்கே இன்ட்டில் வந்து 32 பிட்ஸு. இதோட ரேஞ்ச் பாருங்கள், -2147 4836482 2147 4836447 வரைக்கும் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இன்ட்னு கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம அந்த ஏ வந்து ஒரு ஐடென்டிஃபையர் பேர் என்ன வேணால் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்டு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு அடுத்தது லாங். எனக்கு இன்னும் ரேஞ்ச் பத்தலை, எனக்கு இன்னும் பெரிய ரேஞ்ச் வேணும்னா லாங் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துறது இந்த இன்ட்டு டேட்டா டைப் தான் பயன்படுத்தும் காமன்லி. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் பாருங்கள், இதில் பாருங்கள், -922333720 3685477 5808லேருந்து 922333720 3685477 75807. ஸோ இது வரைக்கும் உள்ள அந்த ரேஞ்சை நம்ம இதுக்குள்ளே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் லாங்னு கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துடணும், ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு வேலிடான பேராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ளோட். இந்த ஃப்ளோட் எதுக்கு பயன்படுத்துவோம்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், ஏதாவது நம்மளுக்கு எதனா பாயிண்டில் வந்துச்சு, ஃப்ராக்ஷனில் வேல்யூ வந்துருச்சுன்னா அதுக்காக நம்ம இந்த ஃப்ளோட்டை வந்து ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்துவோம். டு ஸ்டோர் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இதுக்கு 32 பிட்ஸ் இருக்குது. ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் எப்படி, இந்த ஃப்ளோட்னு கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் ஏ, ஒரு பேர் கொடுத்துடலாம், செமிகோலன். நெக்ஸ்ட் டபுள். இதுவும் அதே மாதிரி தான். என்ன, இங்கே 6 to 7 டெசிமல் டிஜிட் பயன்படுத்த முடியும்னா இங்கே 15 வரைக்கும், அப் டு 15, இதுக்கு அப்புறமும் 7க்கு அப்புறம் 8, 9, 10 டெசிமல் டிஜிட்ஸ்லாம் வேணும்னா நம்ம இந்த டபுள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் டெசிமல் பாயிண்ட்ஸ் நிறைய வரும் இல்லையா? ஸோ அப்போல்லாம் நம்ம இந்த டபுள் பயன்படுத்துவோம் டு ஸ்டோர் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஆனால் இதில் வந்து என்ன ஆகும்னா 64 பிட். நம்ம வந்து எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ மெமரி அதிகமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு எப்பயுமே காமன்லியாக பயன்படுத்துறது இன்ட்டு பயன்படுத்தணும். எந்த ஒரு டெசிமல் இல்லாமல் இருக்கும்போது, டெசிமல் இருக்கும்போது ஃப்ளோட் பயன்படுத்தும். இதுதான் காமன்லி நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் பயன்படுத்துறது. ஸோ இதில் 64 பிட் இருக்குது. எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும், 15 டெசிமல் டிஜிட் வரைக்கும் நம்ம இதில் பயன்படுத்தலாம். டிக்ளரேஷன் டபுள்னு கொடுத்துட்டு ஒரு பேர் ஐடென்டிஃபையர் டபுள் ஏ செமிகோலன். நெக்ஸ்ட்
அடுத்த டேட்டா டைப் கேர். கேர் என்னதுன்னா ஒரு சிங்கிள் ஆல்ஃபபெட்டை ஸ்டோர் பண்ணுறது, ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். கேர்னு டேட்டா டைப். இதில் எவ்வளோ பிட் இருக்குன்னா 16 பிட் இருக்குது. ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா 0லேருந்து 65536, அதாவது இந்த ஒரு ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணணும். ஸோ டிக்ளரேஷன் கேர் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ஏக்குள்ளே வந்து எதனா ஒரு ஆல்ஃபபெட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ABCDEFG இந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூஸாக ஸ்டோர் பண்ண முடியும். பூலியன். பூலியன்னா இருக்கிறது 2 தான், ட்ரூவா ஃபால்ஸா. ஸோ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். A simple data type which denote a value to be true or false. ஸோ இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான், ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வரப்போகுது, ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் வரப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு பிட்டு போதும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ். இப்போ இந்த டேட்டா டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லித்தரேன் எக்லிப்ஸ் டூலில். ஓகேங்களா? எக்லிப்ஸ் டூலில் ஒரு ஜாவா ப்ரோக்ராமுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் டைப் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே தான் நம்ம டேட்டா டைப் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். பேக்கேஜ் பேர் சாம்பிள், பப்ளிக் கிளாஸ், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், கிளாஸ் நேமு. ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் system.out.println நம்ம கன்சோல் அவுட்புட் காட்டுறதுக்கான கோடிங்கை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆனது டேட்டா டைப் பைட்டை டைப் பண்ணிப்போம். பைட் A = 10ன்னு கொடுத்துட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு வந்து கன்சோல் அவுட்புட் காட்டுறதுக்காக system.out.printlnக்குள்ளே ஏன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இந்த கோடிங்கோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கன்சோலில் அவுட்புட் வரப்போகுது 10. ஸோ ஒரு பைட் டேட்டா டைப்பில் A = 10 கொடுத்தோடனே அந்த ஏல வந்து 10 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு கம்ப்யூட்ரு. அது நம்மளுக்கு அவுட்புட்டும் காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் அகைன் பைட் A = ஏக்கு பதிலாக இப்போ பின்னு கொடுத்துக்கிறேன். புது வேரியபிள் B = 128ன்னு கொடுக்குறேன். திரும்பவும் இந்த system.out.println இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து புது வேரியபிளான அந்த பியை வந்து கொடுக்க போகிறேன் ஏக்கு பதிலாக. அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் காட்டும், பீனுடைய அவுட்புட்டு. இப்போது ரன் பண்ணி பார்த்துடலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்சோலில் அவுட்புட் வரும். ஆனால் இப்போ எரர் வருது. என்ன எரர்? ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். ஏன் எரர் வருதுன்னா, நார்மலாக நம்மளுக்கு பைட்டுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ரேஞ்ச் தாண்டி கொடுத்துட்டோம், 128ன்னு கொடுத்துட்டோம். 127 வரைக்கும் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்ததுனால நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. அப்போது ஒரு டேட்டா டைப் இருந்தாலும் அதால் எவ்வளவு வேல்யூஸ் எடுத்துக்க முடியுமோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ B = ஒரு 125ன்னு கொடுப்போம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எரர் வருதா இல்லையான்னு. ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ எந்த எரரும் வரல. ஓகே கொடுத்துட்டு கன்சோல் அவுட்புட்டை பாருங்கள். 10 125 வந்துடுச்சு. ஸோ ஏனுடைய ஆன்சர் 10 வந்துடுச்சு, பினுடைய ஆன்சர் 125 வந்துடுச்சு. அப்போ நம்ம கொடுத்த வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு இந்த டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு அடுத்த டேட்டா டைப் ஷார்ட். அதுக்கு ஒரு புது வேரியபிள் கொடுத்துக்கிறேன். C = வேல்யூ என்ன கொடுக்குறேன்னா 10 × அதாவது 10*128ன்னு கொடுக்குறேன். மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை Cயில் ஸ்டோர் பண்ணிக்கோன்னு நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து இது கன்சோல் அவுட்புட் காட்டணும் இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா system.out.println காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த B இருக்க இடத்துல சீன் கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு சீனுடைய அவுட்புட் தானே வேணும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கன்சோல் அவுட்புட் வருது பாருங்கள். வந்துச்சு பாருங்கள். ஏக்கு 10, பிக்கு 125, சிக்கு 1280 வந்திருக்குங்களா அவுட்புட்டு. அப்போது ஷார்ட்னா நம்ம
இங்கே 1280 கம்ப்யூட்டர் எடுத்துக்கிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும், இல்லை எடுத்துக்காது, எரர் காட்டிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டேட்டா டைப் பார்க்கலாம். அடுத்த டேட்டா டைப் இன்ட், ரொம்ப நம்ம காமன்லி யூஸ் பண்ணுற டேட்டா டைப். ஸோ இதுக்கு ஒரு புது பேர் கொடுத்துக்கிறேன், d ஈக்குவல் டு, இந்த இன்ட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 10,000ன்னு கொடுக்குறேன், இன்ட்டு 128ன்னு கொடுக்குறேன். ஸோ 10,000 128ஆல் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன். இப்போது எனக்கு அந்த டீனுடைய அவுட்புட் வேணும் இல்லையா, அதனால் கன்சோல் எனக்கு அவுட்புட் காட்டுறதுக்காக system.out.println காப்பி பண்ணி டீன் மாற்றிடுறேன். அதை இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் ஜாவா அப்ளிகேஷனில். ஓகே கொடுத்துருங்க. இப்போ கன்சோல் அவுட்புட் வருது பாருங்கள், 10 125 1280 128 0000ன்னு வந்துடுச்சு. அப்போது நான் கொடுத்த இந்த மல்டிப்ளிகேட்டிவ் வேல்யூ வந்து டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு இந்த டேட்டா டைப். நெக்ஸ்ட் அடுத்த டேட்டா டைப் பார்க்கலாம். லாங், புது வேரியபிள் ஈன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வேல்யூ, ஒரு கொஞ்சம் பெரிய வேல்யூ கொடுப்போம், 10,000 ஸ்டார் 1000 ஸ்டார் 128ன்னு கொடுத்துட்டு செமிகோலன் டைப் பண்ணிவிட்டு இதனுடைய ஆன்சரை ஈக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு கன்சோல் அவுட்புட் வரதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா system.out.println கொடுத்துட்டு இந்த டியை ஈன்னு மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். நம்மளுக்கு கன்சோல் அவுட்புட் வருது பாருங்கள். ஓகே ப்ரெஸ் பண்ண உடனே வந்துடுச்சு பாருங்கள். ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், 12800000000. அப்போது நம்மளுக்கு எவ்வளவு லாங்கில் எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கும். அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னா எடுத்துக்கும். அந்த ஈல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு இந்த டேட்டா டைப். இப்போ அடுத்த டேட்டா டைப் பார்க்க போகிறது டபுள். அதுக்கு ஒரு புது வேரியபிள் கொடுத்துக்கிறேன், எஃப் ஈக்குவல் டு, இதுக்குள்ளே ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன், 99.9998ன்னு ஒரு 4 டெசிமல் தரேன். கொடுத்துட்டு செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி இப்போது இந்த அவுட்புட்டை நம்மளுக்கு காட்டணும் இல்லையா, அதனால் system.out.println காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டி இருக்கிற இடத்துல எஃப்னு மாற்றிட்டேன். இப்போ எஃப்னுடைய அவுட்புட் நம்ம பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு அவுட்புட் வரும் பாருங்கள், 99.9998ன்னு எடுத்துக்கிச்சு. அப்போது நம்ம டபுள்னாலே டெசிமல் பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? டபுள்னு கொடுத்தாலே நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் ஒரு 15 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. அதை நம்மளுக்கு அவுட்புட்டும் காமிச்சிருச்சு. இப்போ அடுத்த டேட்டா டைப் கேர். ஸோ அதுக்கு ஒரு புது வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஜி. இந்த ஜிக்குள்ளே நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு லெட்டர் ஆல்ஃபபெட் ஏன்னு ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது system.out.println டைப் பண்ணிவிட்டு அந்த டி இருக்கிற இடத்துல ஜீன் கொடுத்துட்டு இப்போ கன்சோல் அவுட்புட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். எரர் வந்துடுச்சு, ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்? ப்ரொசீட் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் எரர் வந்தது? கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், செமிகோலன் போடலை. அப்போது நம்ம வந்து அந்த சின்டாக்ஸ் எரர் காட்டுது பாருங்கள், insert semicolon to complete local variable declaration statementனு கன்சோலில் காட்டுது. அப்போது நம்ம இந்த கேர் ஜி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துட்டோம், பக்கத்தில் செமிகோலன் போடலை. ஓகேங்களா? இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, எந்த ஒரு எரரும் இல்லை. கன்சோல் அவுட்புட் வந்துடுச்சு பாருங்கள், ஏன் வந்துடுச்சு பாருங்கள். அப்போது ஜிக்குள்ளே ஏன்னு ஒரு ஆல்ஃபபெட்டு ஸ்டோர் பண்ணிக்கிச்சு இந்த கேர் டேட்டா டைப். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டேட்டா டைப் பார்க்கலாம். அடுத்த டேட்டா டைப் பூலியன். பூலியனில் இருக்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஹெச்னு ஒரு புது ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணுறேன், செமிகோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இன்னொரு வாட்டி பூலியன்னு டேட்டா டைப் பண்ணிவிட்டு ஹைன்னு ஒரு புது பேர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணிடுறேன். அப்போது ஹெச்சுக்குள்ளே ட்ரூ இருக்குது, ஐக்குள்ளே ஃபால்ஸ்னு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு அவுட்புட் காட்டணும் இல்லையா, அது ஸ்டோர் ஆச்சா இல்லையான்னு. அதுக்காக நான் system.out.println காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹெச்ன்னு மாற்றிட்டு அகைன் இன்னொரு வாட்டி system.out.println கொடுத்துட்டு இப்போது ஐ. ஸோ இதோட ரெண்டுனுடைய அவுட்புட் நம்மளுக்கு வேணும் இல்லையா, ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ரன் as ஜாவா அப்ளிகேஷன்.
ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்சோல் அவுட்புட் வருது பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துடுச்சு. ஜாவா டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதுக்கான ப்ரோக்ராமோட ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.